வனிதா விஜயகுமார். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும். ஐ திங்க் திஸ் இஸ் மோர் தென் எனிதிங். இப்போ பேசுறதை விட நன்றி. we are all very grateful. எனக்கே வா எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா உங்களோட சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா வந்து இந்த படம் இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்க முடியாது. உங்களோட முழுமையான சப்போர்ட் அண்ட் உண்மையான ஒரு எப்படி சொல்றது, நீங்க மனசார வேண்டி விரும்பி எங்களுக்கு வாழ்த்துனீங்க, இந்த படத்துக்கு வாழ்த்துனீங்க, பிரசாந்த்க்கு வாழ்த்துனீங்க, அங்கிளுக்கு வாழ்த்துனீங்க. அந்த குட் விஷஸ் அண்ட் குட்வில் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்சஸ்ன்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி. 90s கிட்ஸுங்கிற வேர்ட் வந்து கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா 80s நிறைய இருந்தது. பட் இந்த 90s கொஞ்சம் காணாம போயிடுச்சோ. ஏன்னா மில்லினியம் 2K இதெல்லாம் வந்தது. ஆனால் 90s இங்கேயும் மிஸ் ஆன மாதிரியே இருந்தது. தேங்க்ஸ் டு பிரசாந்த், 90s இஸ் பேக். அண்ட் அஃப்கோர்ஸ் சிம்ரன். சீரியஸ்லி ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட். அண்ட் ஐ ஹவ் ஆல்வேஸ் செட், ஐ திங்க் லாஸ்ட் வீக்கில் கூட சொன்னது, இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுதுன்னு. சத்தியமாக சொல்கிறேன், எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு மக்கள் இடையிலையும் சரி, ப்ரெஸ் மீடியாவோட சப்போர்ட்டும் சரி, மிகப்பெரிய லெவலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாத்தையுமே நீங்கள் உட்கார்ந்து பொறுமையாக, நானும் கவனித்த ஒரு விஷயம், நிறைய ரிவ்யூவர்ஸ் அந்த பப்ளிக் ஒப்பீனியன்லாம் எடுத்து போடுறீங்க இல்லையா, அதில் வந்து யாருமே செல்ஃபோன் எடுத்து பார்க்கல அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் பார்க்கும்போதும் சரி, நான் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்தேன் தியேட்டரில். ஐ வாண்ட் டு see the theater response. யாருமே நிஜமா யாருமே டிஸ்ட்ராக்ட் ஆகலை. எல்லாருமே வந்து உன்னிப்பாக ரொம்ப இன்வால்வ் ஆகி, ஒரு சின்ன ஒரு சீனில் கூட ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் பழைய தியேட்டரில் முன்னாடி 90s தியேட்டரில் பார்க்கும்போது என்ன ரெஸ்பான்ஸ் இருந்ததோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இந்த படத்தில் இருந்ததை நான் பார்த்துருக்கேன். ஆடியன்ஸாக ஐ வாஸ் வெரி வெரி, எனக்கே புரியல இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு. ஐ திங்க் இட்ஸ் ஆல் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் யா, தேங்க்யூ டு எவ்ரிபடி அண்ட் அங்கிள் எஸ்பெஷலி என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ. தேங்க்யூ. பிரியா ஆனந்த் அவர்களே நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ நிக்கில் சார். ஆக்சுவலாக இந்த வேன்யூ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னோட முதல் படம் நிக்கில் சார் தான் பிஆர்ஓவாக இருந்தார். ஸோ நிறைய பேர் உங்களை அன்றைக்கி தான் மீட் பண்ணியிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லும் போதே ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் நாங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குன்னு எதிர்பார்த்தாலும் இப்போ ஓகே அவரு கத்தி பேசினாரா? ஸோ உங்க மைண்ட்ல அந்த வால்யூம் டெசிபிள் ஹை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என் ஹைட்டுக்கு இவ்வளோ தாங்க. ஸோ சரி, ஃபர்ஸ்ட் இருந்து சொல்கிறேன். இந்த வென்யூ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னோட முதல் படம் வாமனன் பிஆர்ஓ நிக்கில் சார் தான் இருந்தார். ஸோ உங்களேருந்து நிறைய ப்ரெஸ் பீப்புள் அன்றைக்கி தான் மீட் பண்ணியிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யூர் கண்டினியூ சப்போர்ட். இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கு எல்லாருக்குமே. பட் to see this kind of a response from the audience and the critics, I think யுனானிமஸாக ஒரே மாதிரி வந்திருக்கு. ஸோ தட் இஸ் வெரி ஸ்பெஷல். அது நிறைய நடந்தது கிடையாது. நான் அதை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ தியாகராஜன் சார், he is the most experienced on our set, but I think he is the most relevant எங்கள் டீம்லேயே. 90s stars நம்ம பிரசாந்த் சார், சிம்ரன் மேம் சொன்னாலும் எனக்கு வந்து எதுவும் அவங்க இப்போ கூட அதே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ப்ளெஷர் ஒர்க்கிங் அண்ட் கெட்டிங் டு நோ தெம், எஸ்பெஷலி ப்ரமோஷன் அப்போ. We have so many legends and amazing actors in this film. And what Tyagarajan sir is the most coolest, hippest director in town, I think. So நீங்க நிறைய டைரக்ட் பண்ணணும் and looking forward to you doing a new age love story.
நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இவரு டைரக்ட் பண்ணா. So, but really exciting project to be a part of, and Iflo positivity, I think that has been the key word in ellarkume. And audiences, thank you so much. I know Prashant sir fans patti nariya pesirken, they have been so loyal, and adu vande is something that he's earned since such a young age. And Simran ma'am in the character la paakumbodhu is so exciting. Sanna podadinga. Yeah. But Simran ma'am in the character la paakumbodhu, Vanitha ma'am, Samudrakani sir, K.S. Ramakumar sir, Ravi, Yellarom, I think amazing star cast. So I think this 3C screenplay plus the star cast has excited the audience and critics alike. So thank you so much. நன்றி. என்டையர் ஏரியாவே அப்படியே எலக்ட்ரிஃபைடாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே ஓ மை காட் அப்படி ஒரு பயங்கர ஒரு எனர்ஜியோடு இருப்போம். அவர் நடிக்க மாட்டார், ஹீஸ் ஹிம்செல்ஃப். ஸோ அவர் வந்து நடிக்கும் போது he will just make sure we also part of it. And dialoguesல இம்ப்ராம்ப்டாக வரும், டக்கு நடிப்பார். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் என்னன்னா ஆப்போசிட்டில் ஒரு ஆக்டர் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணி, பட் நோ ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் லவ்விங் ஹிம் அண்ட் என்ஜாயிங். அண்ட் அவர் வந்து மேடை அதாவது சபா மரியாதை தான் கார்த்திக் சார் சொல்கிறேன், பட் ஹி ஆல்வேஸ் கால் மீ அப்பாவோட எங்கள் பிரதர், எனக்கு வந்து சித்தப்பா மாதிரி. ஸோ தேங்க்யூ அங்கிள் ஃபார் being a part of this movie and making this movie such a கார்த்திக் சார் வந்து இந்த படத்தோட லெவலே மாறிச்சு, டு பி ஆனஸ்ட். ஸோ தேங்க்யூ கார்த்திக் சார். ரெண்டாவது வந்து இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரும், அதாவது சமுத்திரக்கனி சார், அவர் வந்து கேட்ட உடனே வேறு ஏதாவது படம் பண்ணிட்டு இருந்தார். படம் இம்மிடியேட்டாக வந்து ஜஸ்ட் ஒரு 3 வாரம் டைம் கொண்டு சொல்லிட்டு பாடியை டோட்டலாக மாற்றி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி வந்தார். எவ்ரிபடி அப்பா மேலே வச்ச மரியாதைக்கும் லவ்வுக்கு வந்தாங்க. ஸோ தேங்க்யூ கனி சார். அது ஆக்சுவலாக கனி ஐயா தான் சொன்னேன், பட் கனி சார் அவர் வந்து ஹீ புட் ஹிஸ் இன்புட். இந்த பக்கம் இருக்கும்போது நான் நெக்ஸ்ட் இப்போ ஷிஃப்ட் பண்ணேன்னா K.S. ரவிக்குமார் சார், மை ஃபேவரட் டைரக்டர்ஸ். அவருடைய டைரக்ஷனில் வந்து நான் ரொம்ப நாளாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். இப்போ கூட உள்ள வரத்துக்குள்ளே சார் இப்போ அடுத்த படம் இப்போ தான் கேட்டேன் நான் அவர்கிட்ட. ஸோ சார் இப்போ நான் சக்ஸஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அப்ரோச் தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் இப்போது ஆஸ் அன் ஆக்டர் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் கூட நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப இந்த படத்தில் வந்து இருக்கிற அனுபவம் வந்து ஏராளமான அனுபவம். அதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், நான் K.S. ரவிக்குமார் சார், யோகி பாபு சார் அண்ட் ஊர்வசி மேடம் 4 பேர் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 சீன் நடிச்சிருப்போம் அந்த படத்தில். அந்த 10 சீன் நடிக்கும் போதும் ஈச் ஒன் இஸ் பிக் ஸ்டார் டாப் வெர்சடைல் ஆக்டர்ஸ். நினச்சா டைலாக் வாங்கிட்டு ஓகே ஆன் த ஸ்பாட் போயிட்டு அந்த இடத்துல வந்து எந்த டைலாக் பேசணும் அது வரைக்கும் பேசிட்டு போகலாம். பட் அப்படி இல்லை, அந்த இடத்துல நான் போனதும் காலையில் ஃபர்ஸ்ட் டைலாக் பேப்பர் வாங்கிட்டு 4 பேர் ஒரு மூலையில் உட்காந்துட்டு we will rehearse the full scene. நிறைய பேர் இது பண்ணுறது இல்லை. எனக்கு வந்து ஐ வாஸ் லைக் ஓகே என்ஜாயிங் தி கம் ஆன். ஏன்னா இது நான் சின்ன வயசுல நடிக்க போது 60s படம் எப்படி நடிச்சாங்க, 70s படம் எப்படி நடிச்சாங்க, 80s எப்படி நடிச்சாங்க, ஒவ்வொரு ஆக்டரும் நாகேஷ் சார் எப்படி நடிச்சாரு, பானுமதி அம்மா நடிச்சாங்க, நம்பியா சார் எப்படி நடிச்சாரு, இப்படி பார்த்து கேட்டு நான் ஒரு மேக்கப் கேட்டு இப்படி நடிச்சாங்க இப்படி நடிச்சாங்க, அது கேட்டு நான் வளர்ந்தேன். இப்போ திரும்பி வந்து அந்த படத்தில் எனக்கு அது நடந்த அனுபவம் நடிக்கும் போது ஸோ ஹாப்பி. உட்காந்து ஃபுல் சீன் படிப்போம் 3 தடவை ஒவ்வொருத்தரும் அந்த ஃபுல் சீன் வந்து டயலாக் உள்ள வாங்கிட்டு இப்போ என்ன ஆச்சுன்னா ஒன்ஸ் யூ கெட் த டயலாக் இன்சைட் இட் பிகம்ஸ் a part of you, start emoting naturally. ஸோ நாங்கள் ஒவ்வொரு ஷார்ட்டும் பண்ணும்போதும் ஒயிட் ஷார்ட் ஃபஸ்ட்டு அது இப்போ இன்னொரு விஷயம் வந்து டேரக்டர் சார் சொல்லணும். அவர் எப்பவுமே ஒரு மாஸ்டர் ஷார்ட் நடிச்சவர். அப்புறம் ஹி பிளான்ஸ் எவ்ரிதிங் இஸ் ரைட். ஸோ மாஸ்டர் ஷார்ட் எடுக்கும்போது ஃபுல் டயலாக் பேசிடுவோம். அதுக்கப்புறம் க்ளோஸ்அப்ஸ், மிட் ஷார்ட் க்ளோஸ்அப் போவோம், கவுண்டர்ஸ் போவோம். பட் அந்த கவுண்டர்ஸோ க்ளோஸ்அப் போகும்போது K.S. ரவிக்குமார் சார் எவ்வளோ பெரிய டேரக்டர், எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவர் என்ன பண்ணுவாங்க, ஹி கம்ஸ் அண்ட் ஸ்டாண்ட்ஸ் பிஹைண்ட் த கேமரா. பட் நான் வந்து என்னோட ஷார்ட்னா பின்னாடி கேமரா வந்து என்னோட டைலாக்ஸ் கவுண்டர் கொடுப்பாரு. அதே மாதிரி ஊர்வசி மேடம், அதே மாதிரி யோகி பாபு சார். ஸோ டக்கு கவுண்டர் கொடுப்பாங்க. நினச்சா போய் சேரில் உட்காந்துக்கலாம், கேரமில் உட்காந்துலாம். அப்படி இல்லாமல் அங்கேயே இருந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் யோகி பாபு சார் இருக்கும்போது நானும் பேக் லேர்ன் பண்ணோம். ஸோ திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் சிம்பிளி பியூட்டிஃபுல். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் மேக்கிங் த கைண்ட் ஆஃப் வண்டர்ஃபுல் ஜேர்னி ஃபார் மீ த மூவி. அண்ட் இந்த அடுத்தது வந்து வி ஹேவ் யோகி பாபு சார். அவரும் வந்தார், ஃபோன் எல்லாமே வந்து அப்பா ஃபோன் பண்ணி சார் இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க, என்ன ரோல் கேட்கல, ஓகேன்னு சொன்னாங்க. ஃபார் த லவ் அண்ட் மரியாதை ஒரே விஷயம் வி லவ் யூ சார் வந்தாங்க. ஸோ யோகி பாபு சார் வந்தார், அவ்வளோ பிஸி ஸ்டார்.
he came, he made us a part of us. ஊர்வசி மேடம் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, நிறைய மேடையில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அப்பா வாஸ் வெரி க்ளோஸ் டு ஹர் அண்ட் படத்தில் நடித்தது அனுபவம் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து மாம்பழத்தை வந்து ட்ரெயினே நிற்க வச்சது எங்கள் அப்பா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப அவங்க வந்து ஏன் மேலே தெரியும். ஸோ எவ்ரிபடி இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாமே they had a special connection with me as you know, they treated me as part of their family. So thanks to ஊர்வசி மேடம், யோகி பாபு சார். இது தனியாக நமக்கு பார்க்கும்போது we have இப்போ நம்ம கூட இல்லை மனோபல சார். சார் ஐ நோ அப்பாவோட எல்லா படத்துலையும் நீங்கள் இருந்திருக்கீங்க, ஏன் கூட நிறைய படம் நடிச்சிருக்கீங்க. இப்போது your blessing is always with me. இந்த படத்துலையும் வந்து நடிச்சிங்க, எங்கள் கூட இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். I know you're smiling from there and wishing the best for us. And you're part of this movie, so we can never forget you. And then we have Ravi, அவர் வந்து நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காரு. பார்த்த ரசிகனில் வந்து ஒரு ஆக்ஷன் சீனில் இருக்கிற ஒரு சம்மாடி வாங்கி ஒரு 4 நாள் மைக்ரேன்னு சுற்றிருக்காரு. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. அப்பா எந்த படம்லாம் ஹில் கால் அண்ட் ஹில் கம். அதுக்கப்புறம் ஐ ஹாவ் த ஸ்மாலஸ்ட் ரோல்ஸ், அதாவது லீலா சாம்சனாக இருக்கட்டும், பூவையராக இருக்கட்டும், லேடி கால் கேர்ள் கால் லக்ஷ்மி பிரதீப், ஷீஸ் ஆக்டர் சூப்பர் ஸ்டார் சிங்கர் ஃப்ரம் கேரளா, அவங்களுக்கு கூப்பிட்டோம். இல்லை இன்னொரு ஒரு முக்கிய விஷயம் வந்து நாங்கள் வந்து ஆஸ் அன் ஆக்டர் ஐம் ஆல்வேஸ் பேஷன் அபவுட் அதர் ஆக்டர்ஸ். இதில் வந்து கூத்துப்பட்டுற அப்புறம் ஆர்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் அவார்ட் வாங்கின படத்தில் நடித்த ஒரு ஆர்டிஸ்ட் செம்மலர். ஸோ அவங்க வந்து ஒரு ரோலுக்கு கூப்பிட்டு அவங்களும் வந்து த லவ் அவர் அப்பா வந்து நடித்தாங்க. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி அ தேங்க்யூ தான் டு ஆல் த ஆக்டர்ஸ். இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் காரணம் இவங்க எல்லாருமே தான். தெரிஞ்ச நடிகர்கள் நடிக்கும் போது, பிடிச்ச நடிகர்கள் நடிக்கும் போது we enjoy the movie. அது இங்கே நடந்திருக்கு. அண்ட் இந்த படத்தோட சக்ஸஸ் இஸ் only belongs to 2 people. One is the director, that's my father, Charan Charko, and the actors on the other side. இவங்க 2 பேருமே அப்பாவுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கிறது வந்து பின்னாடி இந்த டெக்னீஷியன்ஸ் தான் ஒவ்வொருத்தரும். அதாவது ஸ்டார்ஸ் ஆன் ரவி சார். ரவி சார் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் சினிமாட்டோகிராஃபர்ஸ் இன் இந்தியா. இந்த படம் ஆரம்பித்தோடனே வந்தார். அண்ட் இன்னைக்கு இந்த படம் வந்து எல்லாம் விஷுவலாக ஸ்டாண்டிங்காக காரணம் இது அவர் தான். நாங்கள் எங்களாம் அழகாக காமிச்சார். ஒரு ஃப்ரேம் வந்து சூப்பராக ஷூட் பண்ணார். ஸோ ஹீ இஸ் biggest strength for us. And from Ravi sir, I can talk about art director Sendil. He was his biggest strength. We can talk about Lakshmi Narayan sir, audiographer, biggest strength. இதே மாதிரி ஒவ்வொருத்தருமே, இன்க்ளூடிங் மை ஸ்டாண்ட் கொரியோகிராஃபர் ராமு, அவர் வந்து கேம் everybody knows like a jigsaw puzzle அப்படி கூடி சேர்ந்து வர மாதிரி இருந்தது. So when they came together, they made this movie a phenomenal movie. Then I have my other technicians, கலா மாஸ்டர். அவங்க வந்து ஒரு சாங்கை வந்து இப்போது என் காதல் ஒரு சாங் வந்து 6 ஹவர்ஸில் ஷூட் பண்ணோம். அப்புறம் யோசி சாங் அது 1.5 days ஷூட் பண்ணோம். All the performing artists was able to shoot faster. Very nice it was. Then I had அப்பாட்ட சொல்லிட்டு இருந்தேன், அப்பா இது மாதிரி இப்போ படம் முடிச்சுட்டு ஒரு ப்ரொமோஷனல் சாங் பண்ணோம். பண்ணலாமான்னு சொல்லும்போது தென் கேம் ஒரு ப்ரொமோஷனல் சாங் அந்த நேரத்தம். அதில் வந்து ஓகே அப்பா பற்றி இப்போ நான் சொல்லணும்னா அப்பான்னு விட்டு டேரக்டர் சார் சொல்கிறேன். டேரக்டர் சார் பற்றி சொல்லணும். இப்போது டேரக்டர் சார் எப்படின்னா இந்த படத்துக்கு ஒவ்வொரு விஷயமும் தி பெஸ்ட் அஸ் அ டேரக்டர் அஸ் அ ப்ரொடியூசர். இந்த படத்துக்கு வந்து என்னென்ன பெஸ்ட் பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. தட் இஸ் தெரியுது. அது ஒரு விஷயம் சொல்லும்போது இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், இவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருந்து இவ்வளோ தூரம் வந்து போயிடும் இருக்கிற காரணமே இந்த அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் அஸ் அ டேரக்டர் போட்டிருக்காரு, ப்ரொடியூசர் ரெண்டுமே சேர்ந்து. ஒரு ப்ரொமோஷன் சாங் ஒரு பக்கம் வந்து ஹேவ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர்ஸ் மிஸ்டர் ராக் ஸ்டார் அனிருத், அவருக்கு சப்போர்ட்டிங்காக மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி சார் அவர் வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு. அதுக்கு வந்து சாங் பிரபாத்மா பண்ணுறது பிரபுதேவ் சார் மாஸ்டர் தார், அவருக்கு சப்போர்ட்டிவ் சாண்டி மாஸ்டர். இது மொத்தம் ஒரு சாங்குக்கு இப்படி பண்ணும்போது பேக்கேஜ் பண்ணும்போது ஃபுல் படத்தை இது மாதிரி பேக்கேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ ஜஸ்ட் அஸ் சாம்பிள் தான். ஸோ விசிட்டிங் கார்டு ஃபார் த மூவி. அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கேட்டதும் ஓகே சொல்லி இப்போ இந்த சக்ஸஸ்க்கு நீங்களும் தான் மிகப்பெரிய காரணம். ஒவ்வொரு டெக்னீஷியனும் சரி. அதுவும் ஐ ஹாவ் டு தேங்க் ஸ்பாட் பாய்ஸ், production boys, my production managers, my stunt assistants, stunt fighters, dancers, stunt choreographers, lightmen, crane, ஒவ்வொருத்தரும் everybody, including Bedford drivers, எல்லாருமே
நீங்கள் எல்லாமே கூடி வந்து தான் இந்த படத்துக்கு வந்து சக்ஸஸாக இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். மை ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆனந்த், அவர் வந்து இஸ் பிகம் ஒன் ஆஃப் மை பிகஸ்ட் ஸ்ட்ரென்த். இப்போ கூட இருந்து சப்போர்ட்டட் சக்திவேல் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ I have lot of other people to thank. Solida Polam, thank you Praveen sir for coming and giving a vision. Thank you so much. And முக்கியமாக வந்து என்னதான் டேரக்டர் இருந்தாலும் அப்பா பற்றி நிறைய விஷயம் பேசலாம். பட் just only say thank you Appa for believing in me and making such a wonderful movie. I am ever grateful. எவ்வளோ பெரிய this is an opportunity given to every actor. Thank you for giving this opportunity. Just நான் வந்து ஒரு படம் பார்த்தேன், இந்த படம் பண்ண ஆசைப்பட்டு உடனே அடுத்த படம் பண்ணி இப்போ சக்ஸஸ் ஆகிட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கே ரவிக்குமார் சார், தேங்க்யூ. எப்போ கூப்பிட்டாலும் வந்தீங்க. இன்னைக்கு நேரத்தில் அதாவது உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஃபேக்ட் ஒன்று சொல்லணும். நிறைய இருக்குது இந்த மாதிரி அனுபவங்கள். அந்தங்க நாங்கள் சாங் நாங்கள் ஷூட் பண்ணிருந்தோம். சடனாக அப்பா ஒரு ஐடியா பண்ணார், ரவி சார் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அன்றைக்கி வந்து ரவி சாரோட அம்மா வந்து ஷி வாஸ் நாட் வெல். அதையும் மீறி ஹி கேம். எத்தனை மணிக்கு வரணும் அந்த டைமுக்கு வந்தார். முகத்தில் அந்த எதுவுமே தெரியல, டென்ஷன் தெரியல. அந்த ஷார்ட் பண்ணார், பண்ணி கிளம்பினார். சார் தேங்க்யூ சார், நீங்களாம் பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ as an actor. அதாவது ஒரு நடிகர் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும் ஆக்டிங்க்கு. ஒரு முகம் வந்து சிரிச்சிருக்கும், ஒரு முகம் சோகமாக இருக்கும். தட்ஸ் வாட் வி ஆக்டர்ஸ் ஆர். மனசில் எவ்வளோ தான் வழி இருந்தாலும் we always keep smiling, we always keep be happy face. So he's a big example for that. And as a technician again a big இவங்களாம் வந்து எனக்கு வந்து it's like the guru for me that I follow them. நான் டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ அவர்கிட்ட அந்த நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நீங்கள் ப்ளஸ் என்னை எப்போ பார்த்தாலும் உங்கள் அன்பும் ஆதரவும் you always the way you smile at me, the way you embrace me, the way you are part of me. Thank you. அது வந்து இன்னைக்கில் இருக்கல, ரைட் ஃப்ரம் மை பிகினிங். அப்பா தெரிஞ்சவங்களும் சரி, இப்போ என்ன தெரிஞ்சவங்களும் சரி, அது வந்து ப்ரெஸ்ஸும் சரி, ஊடகங்கள் யூடியூப்லும் சரி, அண்ட் ஆல் த இன்டர்வியூவர்ஸ் யூடியூப்ல வந்து இந்த தலைவர் உட்காந்துருக்காரு அவருக்கும் சரி, எல்லாருமே வந்து யூ பீன் வெரி வெரி கைண்ட் அண்ட் நைஸ் டு மீ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ். அண்ட் எஸ்பெஷலி மை ஃபேன்ஸ் சொல்கிறேன், நீங்கள் வந்து இன்னைக்கு நேரத்தில் ரைட் ஃப்ரம் பிகினிங் என் கூட இருந்திருக்கீங்க, எனக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றியோட நீங்கள் காட்டுற அன்பு ஆதரவு வந்து அதுக்கு வந்து நன்றி கூட சொல்ல முடியாது. இட்ஸ் தட் யோர் இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. ஸோ இப்போ வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு சொல்லிட்டு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், தட் ஐ வாண்ட் டு டூ மோர் மூவிஸ். இது ஒன்றும் கிடையாது, இட்ஸ் ஸ்டார்ட். ஐம் ஸ்டில் ஸ்டார்டிங், ஐம் ஸ்டில் அ நியூ ஃப்ரெஷ் பர்சன். I still have to learn a lot. So thank you for all the, to the entire industry, all the directors, producers, everybody who's been part of me. என்னை வந்து இவ்வளோ வளர்த்து கொடுத்துருக்கோம். இன்னும் மேலும் நான் படங்கள் பண்ணும்போது என் கூட நடிக்க போகிற ஆக்டர்ஸும், நான் ஒர்க் பண்ண போகிற டெக்னீஷியன்ஸும் தேங்க்யூ ஸோ மச். அட்வான்ஸாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் கப்புள் ஆஃப் அதர் திங்ஸ், மை ப்ரொடியூசர், மை மதர் மிஸ்டர் சாந்தி தேவராஜனுக்கும் அண்ட் பிரீத்தி தேவராஜுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ரெண்டு பேரும் you been a mix, whether they always stand behind me, சொல்லுவாங்க இல்லையா, they're truly behind me. And a good news இந்த விஷயத்தை, இந்த அந்தங்க சக்ஸஸ் ப்ளஸ் தேங்க்யூ மீட்டில் வந்து I heard a news that we have won a lot of national awards today. So to all the national award winners, especially for Ponniyin Selvan, Mani sirukkum and Rehman sirukkum and all the other actors, one more time, Tamil Nadu has won so many national awards. Great, big, congratulations to all the national award winners. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. And எப்பவுமே வந்து நான் சொல்றேன், I'm always directed by good team. So thank you Nikhil. One more direction is going on. நான் இந்த ப்ரொமோஷன் போகும்போது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன் அந்த ப்ரொமோஷன் டீமுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் எப்படி பாதி வந்து நீங்கள் கரை சேர்த்தீங்களோ, அதை உங்களோட ஒப்பீனியன் கொடுத்து மக்களுக்கு கரை சேர்த்தீங்களோ, மக்கள் வந்து தேட்டருக்கு வரும்போது தேட்டரோட ஓனர்ஸுக்கும் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் சூப்பராக எவ்ரிபடி இஸ் ஒர்க் ஹார்ட். இந்த படத்தோட சக்ஸஸ் இட்ஸ் நாட் அஸ், இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். இன்னைக்கு ஒரு படம் பெரிய ஜெயிச்சது காரணம் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுறோம், அதுக்கு எல்லாருமே ஒரு பங்கு இருக்குது. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து இந்த இறைவனுக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் என் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் the success all belongs to you. Thank you so much.